ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா தாளிச்சி இட்லி தாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு, உளுந்து போட்டாச்சு, கடலைப்பருப்பும் போட்டாச்சு. பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூட பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கூட பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவில் எடுத்து கொட்டிடலாம். என்னடா மஞ்சள் தூள் போடலன்னு பார்க்காதீங்க, எங்கள் வீட்டுக்கார மஞ்சள் தூள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை ஊற்றிடலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம தோசை ஊற்றிடலாம். ஆல்ரெடி மாவு நான் கரைச்சி வச்சுட்டேன், தாளிக்கிறதுக்கு முன்னே. தவா காய்ச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றியாச்சு. அது மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். தோசை வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு. கூட சாம்பார் இருக்குது. உங்களுக்கு என்ன சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.